அதிகாலை நேரம் சூரிய கதிர் எழுது பாருங்க எவ்வளோ அழகாக வந்து வந்துட்டு இருக்கு. அப்போதான் ஒரு அழகிய சிறிய அணை இருக்கு. இந்த அணையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது மலையிலிருந்து வரக்கூடிய இயற்கையான எந்த கலப்படமும் மற்ற தண்ணீர் வந்து நிறையக்கூடியது. பாருங்க இந்த மாதிரி நிறைய ஃபால்ஸ் இருக்கு. தென்னமரத்தோட ஃபால்ஸ் தெரியும். இந்த மாதிரி இந்த பகுதியில் நிறைய ஃபால்ஸ் இருக்கு. சரிங்க, இப்ப நாம் இருக்கிற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா, செங்கம் பகுதியில் உள்ள குப்பானந்தம் அணை. குப்பானத்தம் அணையில தான் இருக்கும். இந்த குப்பானத்தம் அணை வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வாது மலையோட மலைச்சரிவுல அமைஞ்சிருக்கு. அதாவது ஜவ்வாது மலையில் பெய்யக்கூடிய மழை பெய்யும் போதோ அதாவது தோன்றக்கூடிய அருவிகளோ நிரம்பக்கூடிய அணை இது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோல தெரியல, அங்கங்க மலையில பார்க்கும்போது அந்தந்த மலையில அங்கங்க சன்னமான ஃபால்ஸ் வரதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுது. சொல்ல போனா இந்த தண்ணி வந்து எந்த ஒரு கலப்படமும் மற்ற ஒரு தூய்மையான நீர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்க எந்த ஒரு வீடுகளோ எதுவுமே இல்லை. டைரக்டா மலையிலேருந்து வர தண்ணி அப்படியே வந்து அணையில சேவ் ஆகுது. அதனால ஒரு தூய்மையான நதி நீரை வந்து இங்க வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி சுத்தி மலைகள் சூழ்ந்திருக்கு. அதனால அவ்வளவு இயற்கையா நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர், நல்ல ஒரு மனதுக்கு இதமான ஒரு இடமா சொல்லலாம். இப்போ பாருங்க ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுது இல்லையா? இது வந்து ஃபாரஸ்ட் கிடையாது, இது வந்து ஒரு பார்க். இந்த பார்க் வந்து இந்த வீடியோவோட எண்டை வந்து இந்த பார்க் எப்படி இருக்குன்றதையும் பார்க்க போறோம். ஸோ வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி வந்து பயங்கரமா அடர்த்தியான ஃபாரஸ்ட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அடர்த்தியா வந்து ஒரு பூங்காவையும் அமைச்சிருக்காங்க. இந்த அணை எப்படி கட்டினாங்க, எப்போ கட்டினாங்க, எவ்வளோ ஆழம், அதெல்லாம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவையில்லைங்க. இந்த இடம் வந்து செம சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட ஒரு வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம். ஆனால் என்னன்னா இங்கே எதுவும் கடைகள் எதுவும் கிடையாது. ஒருவேளை கவர்மெண்ட் வந்து கடைகள் எல்லாம் போட்டு ஒரு இது மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டேமோட லெவல் வந்து வேற லெவலில் வந்துருக்கும். ஆனால் மக்கள் நடமாட்டம் சுத்தமாக கிடையாதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேம்லேருந்து மேலே நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ இந்த மதகு பகுதியில் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியப்படும் எவ்வளோ ரம்மியமாக சுற்றி மலைகள் தான். இப்போ இந்த டேம்ல பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்னதாக டவர் ஒன்று கட்டியிருக்காங்க. இந்த டேமோட வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு அந்த டவரை நோக்கி தான் நடந்து போயிட்டு இருக்கோம். சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ அருமையாக பிளான் பண்ணி இந்த டவர் கட்டியிருக்காங்க. டவர் பார்க்க சின்னதாக தான் இருக்கு, ஆனால் வந்து அங்கேருந்து பார்க்கக்கூடிய காட்சிகள் வந்து அவ்வளோ ரம்மியமாக இருக்கு. இப்போ டவரோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். அங்கே ரொம்ப சின்ன டவர் தான், ஆனால் அங்கேருந்து பார்க்கும்போது அந்த இயற்கை காட்சிகள், டேமோட வியூ பாயிண்ட்டு எல்லாமே செம சூப்பராக இருக்குது. பாருங்களேன், யார் வேணால் ஏறலாங்க, பெரியவங்க சின்னவங்க யார் வேணால் ஏறலாம். அவ்வளோ சின்ன டவர் தான். எவ்வளோதான் டவரோட டிஸ்டன்ஸ். இப்போ டவர்லேருந்து பாருங்க டேம் பார்க்குறோம். பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. டேம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு இருக்கு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து 4 வீலர் 2 வீலர் இது வேணால் போகலாம். இப்போ டேமுக்குள்ளே போனால் 2 வீலர் கார் போகலாம், ப்ரிஃபரபிளி கார் போகலாம். அந்த அளவுக்கு இடம் இருக்கு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மண் ரோடு மாதிரி போகுது. இது வந்து டேமோட அப்டேட். தண்ணி திறந்து விடப்படும் போது தண்ணி போகிறது. நம்ம ஆக்சுவலாக அந்த வீடியோ எடுத்தது வந்து பேஞ்சால் மழை பெஞ்சு ஒரு 2 வாரம் கழிச்சு 2-3 வாரம் கழிச்சு எடுத்த வீடியோ. அதனால வந்து டேம் ரப்பாக இருந்தது. லைட்டாக தண்ணி வெளியே ஓவர்ஃப்ளோ போயிட்டு தான் இருந்தது. இந்த டேமை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், நல்லா பார்க்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அங்கங்கே நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ ஷூட்லாம் அருமையான பிளேஸ் இது. ஏதோ பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் கட்டிப்பிடிச்சி டுயட் பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் மாதிரி தெரியுது பார்க்கும்போது. இன்கேஸ் யாராவது வந்து ப்ரீ மேரேஜ் ஷூட்டோ வெட்டிங் ஷூட்டு இல்லை வெட்டிங் முடிச்சுட்டு ஏதாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னா இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். இந்த பகுதியில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, மக்கள் நடமாட்டம் இல்லாதனால நல்லா அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இடம் பார்க்கறது அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்கு.
இது வந்து டேமோட அவுட்லெட். தண்ணி வந்து நிரம்பி போகும்போது இப்போ நான் வந்து லேசாக தண்ணி போயிட்டு ரொம்ப போகல, ஆனால் லேசாக தண்ணி போயிட்டு தான் இருக்கு. இந்த செய்யாறு வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. செய்யாற்று அணையோட முதல் அணை, செய்யாற்றுங்கரையில் அமைந்த முதல் அணை வந்து இந்த குப்பாநத்தம் அணைன்னு சொல்லலாம். இது வந்து காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து வாலாஜாபத்தில் போயிட்டு திருமுக்குடல் அப்படின்ற இடத்துல போயிட்டு பாலரோட இந்த ஆறு வந்து சங்கமிக்குது. செய்யாறு அணைக்கு இந்த செய்யாறு நதிக்கு மேலே ஒன்று பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபால்ஸஸ்லாம் இருக்குது. கோவில் கொள்ளை ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே வந்து வாய்ப்புகள் இருக்குது, மேலே போகிறதுக்கு வழிகள் இருக்குது. ஆனாலும் வந்து அதெல்லாம் ரீச் பண்ணுறது அவ்வளோ சுலபமாக இல்லை. இது வந்து ரீச் பண்ணுறது சுலபமான ஏரியா. இப்போ அந்த இது சொன்னாலே பார்க்குக்குள்ளே தான் இருக்கேன். ஏன்னா பார்க்கில் வந்து மெயின்டெனன்ஸ் சுத்தமாக இல்லை. ஒருவேளை மக்கள் நடமாட்டம் இருந்ததுன்னா மெயின்டெனன்ஸ் நல்லா இருந்திருக்கும். பார்க்க அவ்வளோ டென்ஸாக இருக்குது. ஆனால் வந்து மெயின்டெனன்ஸ் இல்லை, அப்படின்னு தான் சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லணும். நீங்கள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த குப்பாநத்தம் டேமோ இதில் பாருங்கள். இது வந்து தண்ணி வந்து அவுட்லெட் வந்தது இல்லையா, அது வந்து செய்யாறாக மாறி இந்த அவுட்லெட்டில் வந்து தண்ணி போயிட்டு இருக்கு. அதை ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். இந்த மாதிரி செய்யாற்றங்கரையின் மற்றும் ஒரு காட்சி மொழியிலிருந்து மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.